அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 மற்றும் 2 ஆகிய பாடப்பகுதியிலிருந்து நாம் பயிற்சி தேர்வினை எழுதலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேர்வினை நீங்களும் எழுதுங்கள். எழுதிய பிறகு கடைசியில் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க, 25 வினாக்கள் இடம்பெற்றுள்ளது, 25க்கு எத்தனை மார்க் என்பதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, புரட்சி கவி என போற்றப்படுபவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், தாரா பாரதி. இந்த நால்வரில் யார் புரட்சி கவி என போற்றப்படுகிறார்? இதற்கான சரியான விடை பாரதிதாசன். அடுத்த கேள்வி, தமிழே உயிரே வணக்கம் என தொடங்கும் கவிதையை எழுதியவர் யார்? காசி ஆனந்தன், சச்சிதானந்தன், கவிஞர் மு. மேத்தா, மருதகாசி. இந்த கேள்விக்கான சரியான விடை காசி ஆனந்தன். அடுத்து, இன்பத்தமிழ் என்ற பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அப்போ பாருங்கள், ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விளைவுக்கு நீர், அப்போ சி. அடுத்தது அறிவுக்கு தோல், டி ஆப்ஷன். இளமைக்கு பால், ஏ ஆப்ஷன். புலவர்க்கு வேல். அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து, கீழ்கண்ட நூல்களில் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? ஆப்ஷன் பாருங்கள், கனிச்சாறு, பாவிய கொத்து, குடும்ப விளக்கு, நூறாசிரியம். இந்த 4 ஆப்ஷனில் சி ஆப்ஷன் தான் கரெக்டான விடை. அதாவது பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குடும்ப விளக்கு. மற்ற 3 நூல்களுமே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை குடும்ப விளக்கு. இந்த குடும்ப விளக்கை யார் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்த கேள்வி, கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 5, 7, 6, 8. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 8. அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழன் என்ற சொல் எந்த இலக்கியத்தில் முதலில் இடம்பெற்றது? தமிழன் என்ற சொல் எந்த இலக்கியத்தில் முதலில் இடம்பெற்றது? 4 ஆப்ஷன் பாருங்கள், அப்பர் தேவாரம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம். இதற்கான சரியான விடை அப்பர் தேவாரம், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர்? கண்ணதாசன், பாரதிதாசன், பாரதியார், வாணிதாசன். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான தேர்வு, சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார், அதாவது ஆப்ஷன் சி. அடுத்து, ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. ஓகே. அடுத்து, மா என்ற சொல்லின் பொருள். மா என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷனில் எது சரியானது? மாடம், வானம், விலங்கு, அம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா விலங்கு, சி என்பதே சரியான விடை. சி என்பதே சரியான விடை. சி என்பதே சரியான விடை. ஓகே. அடுத்து, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? பாருங்க, நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று 10. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நற்றிணை. அடுத்த கேள்வி, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது?
4 ஆப்ஷன் பாருங்கள். மேதினி, நிலா, வானம், காற்று. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேதினி. மேதினி என்றால் உலகம். அடுத்த கேள்வி, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொல்காப்பியம், கார் 40, புறநானூறு, அகநானூறு. இந்த கேள்விக்கான சரியான விடை கார் 40, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். பூவின் 7 நிலைகளில் மலர் என்பது எத்தனையாவது நிலை? ஆப்ஷன் 4, 5, 3, 6 கொடுத்துருக்காங்க. மலர் என்பது பூவின் 7 நிலைகளில் 4வது நிலை, அதாவது ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, எண் 45 என்பதை குறிப்பிடும் தமிழ் எண்ணுருக்கள். இதில் பார்த்தீங்கன்னா எது சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது முதலில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ, சு ரு. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? 4 ஆப்ஷன் பாருங்கள். 5, 6, 4, 3. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 5. அடுத்த கேள்வி, வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். இந்த வாட்ஸ்அப், நாம் நாள்தோறும் மொபைலில் வாட்ஸ்அப்புங்கிற ஒரு செயலியை பயன்படுத்துகிறோம். அந்த வாட்ஸ்அப்புங்கிற என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். இதில் 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. முகநூல், புலனம், கீச்சகம், படவரி. இந்த கேள்விக்கான சரியான விடை புலனம், அதாவது ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் போன்ற எளிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள். இந்த கேள்விக்கான சரியான விடை உயிரெழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்கள் 12 வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் போன்ற எளிய செயல்பாடுகளால் பிறக்கிறது. அதனால் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு சரியான விடை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன் பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, அகநானூறு, புறநானூறு. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் பார்க்கலாம். ஆப்ஷன் பாருங்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிபி 6ஆம் நூற்றாண்டு. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட நூல்களில் பாரதியாரால் எழுதப்படாத நூல் எது? பாருங்கள். ஆப்ஷன் பாருங்கள். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இருண்ட வீடு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பாரதியாரால் எழுதப்படாத நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு வீடு என்பதே பாரதியாரால் எழுதப்படாதது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இருண்ட வீடு. அடுத்த கேள்வி, அப்போ இருண்ட வீடு என்பது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்த கேள்வி பாருங்கள். சித்தம் என்பதன் பொருள் என்ன? பாருங்கள், சித்தம்னா என்ன பொருள் அப்படின்னா உள்ளம், மனம், குணம், வனம்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை
ஆப்ஷன் ஏ சித்தம் என்றால் உள்ளம் என்று பொருள். அப்போ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உள்ளம். அடுத்த கேள்வி, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவையான கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பிறக்கும்? பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 400 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, நாராய் நாராய் செங்கால் நாராய், நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? 4 ஆப்ஷனில் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், சத்தி முத்தப்புலவர், மீனாட்சி சுந்தரனார், உமரப்புலவர், கடிகை முத்துப்புலவர். இந்த 4 ஆப்ஷனில் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சத்தி முத்தப்புலவர். அடுத்த கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படும் டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயரிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பெயரிட்டார் அப்படின்னா 4 ஆப்ஷனில் எதுன்னு பார்க்கலாம். பறவைகள், சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, பறவை மனிதர். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இந்த சிட்டுக்குருவியின் வீழ்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சலீம் அலி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு பெயரிட்டிருக்கிறார். அடுத்து, காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள், பாரதியார், பாரதிதாசன், கவிஞர் சுரதா, பெருஞ்சித்திரனார். இதற்கான சரியான விடை பாரதியார், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள், உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? 4 ஆப்ஷன் பாருங்கள், மார்ச் 20, ஜனவரி 25, செப்டம்பர் 5, நவம்பர் 14. இந்த கேள்விக்கான சரியான விடை மார்ச் 20. மார்ச் 20 என்பது உலக சிட்டுக்குருவிகள் நாள் ஆகும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 25 கேள்விக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.